பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் ஆபீஸ் விட்டு வந்து நேரா வந்து மீனா கிட்ட தான் எப்பயுமே உட்கார்ந்து பேசுவாங்க. ஆனா இப்ப செந்தில் கிட்ட பணம் இருக்கிறதுனால மீனா கிட்ட பேசாம, மீனா எனக்கு டயர்டா இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு நேரா அங்கிருந்து நேரா கபோர்டுக்கு போறாங்க. இப்ப மீனாவுக்கு ஒரு பக்கம் சந்தேகமா இருக்கு. எப்பவுமே அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு தான் எது ஒண்ணுனாலும் போவாரு. இப்படி இருக்காரே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி என்னங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு பேசுற மாதிரி பேசி அவர் எதுக்காக ரூம்க்கு போனாருன்றத கண்டுபிடிக்கலான்னு மீனா முடிவு பண்ணி என்னங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. செந்தில் இவ்ளோ பணத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷத்துல இருக்காங்க. மீனா கூப்பிட்டதும் பயத்துல பணத்தை கீழே போட ஏகப்பட்ட பணம் கீழே விழுந்து கிடக்கு. இதை பார்த்ததும் மீனாவுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏங்க, ஏதுங்க இவ்ளோ பணம் ஏது உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே செந்தில் அதை அவசரமா எடுத்து கபோர்டு உள்ள வச்சு லாக் பண்றாங்க. அமைதியா வெளியே வராங்க. ஏங்க, இங்க நான் ஒருத்தி கேட்டுட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு இப்படி பண்ணா என்னங்க அர்த்தம்? எதுக்காகங்க இப்படி பண்ணீங்க? என்ன இந்த பண்ணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல. அப்பா 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு இல்ல, அதுல மீதி பணம் தான் இதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலுமே மீனாவுக்கு சந்தேகமாவே இருக்கு. இல்ல, நான் நம்ப மாட்டேன், நீங்க பொய் சொல்றீங்க, உண்மைய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்பவும் கேட்டுட்டே இருக்காங்க. என்ன மீனா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், நீ வந்து கேட்கலன்னா அதுக்கு நான் என்னதான் சொல்லட்டும்? சொல்றத நான் சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம் தான். இதுல நான் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து செந்தில் போனதும் இப்ப இந்த மீனாவுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. இல்ல, இவர் ஏதோ பெரிய தப்பு பண்றாரு, அதை என்னன்றத கண்டுபிடிச்சே ஆகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவாரு? ஒருவேளை இவரு லஞ்சம் இது ஏதாவது வாங்குவாரா? ச்சே ச்சே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. ஒருவேளை மாமா வந்து கொடுத்த பணத்துல மிச்ச மீதி பணம் இருக்கிறத கூட இது இருக்கலாம் இல்ல அப்படின்ற மாதிரி மீனாவே அவங்களுக்குள்ளவே நினைச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம செந்தில் நேரா போயிட்டு மீனாவோட அப்பாவுக்கு கால் பண்றாங்க. மாமா, கொஞ்ச நேரத்துல என் வயித்துல புளிய கரைச்சிருச்சு மாமான்றாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, என்னாச்சு? என்ன, ஏதாவது மாட்டிக்கிட்டீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க. இல்ல, இன்னைக்கு ஒரு வேலை முடிச்சதுக்காக பணம் குடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு கபோர்ட்ல வைக்கலாம்னு நினைக்கிற போது பின்னாடி மீனா பேய் மாதிரி வந்து நின்றா. அவளை பார்த்ததும் பயந்தே பயந்துட்டுன்றாங்க. மாப்பிள்ள, நானும் மீனாவுக்கு ஏகப்பட்ட முறை வந்து இந்த மாதிரி வந்து ஐடியா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா மீனா நீதி நேர்மை நியாயம் சொல்லிட்டு இருப்பா. அவ பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க. அவ உங்களையும் கெடுத்து விட்டுவா மாப்பிள்ளன்றாங்க. மாமா, அவகிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன். இருந்தாலும் அவ அந்த விஷயத்த நம்பினாளா இல்லையான்றது எனக்கு தெரியல. இது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. வேண்டாம், இனி வாங்குற வேலையே வேண்டாம் மாமான்றாங்க. மாப்பிள்ள, எப்படி கடைசியில நீங்க பொழைப்பீங்க? நான் சொல்றத கேளுங்க. இப்ப வீடு வாசல் சொத்து சொகன்ட்டு நான் இருக்கேனே, அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இப்படி வாங்குனதுதான். இப்படி எல்லாம் இருந்தா மட்டும்தான் மாப்பிள்ள பொழைக்க முடியும். மீனாவை இப்போதைக்கு வந்து எதையும் கண்டுக்காம இருக்க சொல்லுங்க. மீதி எல்லாம் பார்த்துக்கலாம். ஒருவேளை மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க. இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு இப்ப மீனாவுடைய அப்பா வந்து ஆறுதல் படுத்துறாங்க. சரிங்க மாமா, நீங்க சொல்றது கண்டிப்பா சரின்னு தான் எனக்கும் தோணும். சரி மாமான்னு சொல்லிட்டு செந்தில் வந்து போனை வைக்கிறாங்க. இப்ப மீனா வராங்க. மீனா வந்து ஏங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்றாங்க. என்ன மீனா, என்ன இனி என்னையே இப்படி விசாரிச்சுட்டு இருக்க? ஏதோ போலீஸ் குற்றவாளி விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க. நான் தான் என்ன சொன்னேன்? அப்பா கொடுத்த பணத்துல இவ்வளோ பணம் மிச்சம் மீதி இருக்குன்னு நான் சொன்னேன். அதை நீ நம்பலையா? வா, உனக்கு ப்ரூஃப் காட்டுறேன்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட வந்து எந்த ப்ரூஃபும் இல்லைனாலும் சும்மா மீனாவை சமாளிக்கணுன்றதுக்காக சொல்றாங்க. சரிங்க சரிங்க, உங்களை நான் நம்புறேன். சாரிங்க, உங்களை நான் சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மீனா சொல்ற? எதுக்காக சந்தேகப்பட்ட? இந்தாங்க முதல்ல காஃபியை குடிங்க. நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்களை சந்தேகப்பட்டு. எதுக்காக சந்தேகப்பட்ட? நான் என்ன பண்ணியிருப்பேன் நீ சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டு செந்தில் கேக்குறாங்க. இல்லைங்க, நீங்க லஞ்சம் வாங்கியிருப்பீங்களோன்னு நினைச்சு சந்தேகப்பட்டேன்றாங்க. ஆனா எனக்கு தெரியும் மாமாவோட வளர்ப்பு எப்பவுமே அந்த மாதிரி தப்பா போகாது. என்னதான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்ப வரைக்குமே நீதி நேர்மை நியாயம் சொல்லிட்டு மாமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரோட புள்ள கண்டிப்பா தப்பு பண்ணாது. அது எனக்கு தெரியும். நான் தான் முட்டாள்தனமா யோசிச்சுட்டேன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல சொல்ல செந்திலுக்கா ஒரு பக்கம் அள்ளு விடுது. ஏன்னா லஞ்சம் வாங்கி தானே நம்ம செந்தில் வந்து பணத்தை அங்க வச்சிருக்காங்க. அந்த விஷயம் ஒருவேளை மீனாவுக்கோ இல்ல அப்பாவுக்கோ தெரிஞ்சா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே செந்தில் இருக்காங்க. செந்திலுக்கு இது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து செந்திலாவே யோசிக்கிறாங்க.
இல்ல, மாமா சொல்றதும் சரிதானே. நம்ம இப்படியே கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா? நம்மளும் 4 காசு சம்பாரிக்க வேணும். காலகாலத்துல நல்லா சொந்தமா வீடு, காரு அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்ல. அதுக்கு மாமா சொல்ற ஐடியா தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு, செந்திலாவே வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. மீனாவுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சாலும் மீனாவ சமாளிக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, செந்திலாவே மனசுக்குள்ளேயே வந்து அவங்களவே தேத்திக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் வந்து ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாண்டி வந்து, "இங்க பாரு சரவணா, உனக்கு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்தா, நீ என்கிட்ட பளிச்சுன்னு சொல்லிடு. நான் உனக்கு கண்டிப்பா அந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன்னா, நான் உனக்கு அமைச்சு குடுத்த வாழ்க்கையில நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட. திரும்பவும் நீ வந்து வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக உன்னுடைய அப்பாவா நான் என்ன பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, கண்டிப்பா உனக்கு நான் அத பண்ணுவேன்னு" சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இத கேட்டதும் சரவணன் வந்து, "பா, எனக்கு யோசிக்க டைம் வேணும். ஆனா எனக்கு அஞ்சலிய ரொம்பவே புடிச்சிருக்கு. உங்களுக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். அஞ்சலிய நான் எந்த அளவுக்கு விரும்பினேன். நீங்க சொன்னீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவள விட்டு நான் விலகி வந்தேன். அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன்றாங்க." "எனக்கும் நல்லா தெரியுதுடா. நான் பார்த்துக்கிறேன். இனி நடக்க வேண்டியது என்ன ஏதுன்றத நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, இப்ப பாண்டியன் வந்து வீட்ல இருக்க எல்லாருமே வர வைக்கிறாங்க. வீட்ல இருக்க எல்லாரும் வராங்க. உடனே கோமதி, "ஏன்டா, வீட்ல இருக்க எல்லாரும்னா, அதுல மீனாவும் தான் இருக்கா, செந்திலும் தான் இருக்கான்றாங்க." உடனே பாண்டி, "எதுக்கு? செந்தில் வந்து என் அப்பா முடிவு சரியில்ல, என் அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பத்தி தப்பா பேசணும். அதுக்காக இவ ஆசைப்பட்டு அத கூப்பிடுறா அப்படிதானேன்றாங்க." உடனே கதிர் வந்து, "இல்லப்பா, எல்லாரையும் கலந்து ஏதோ ஒரு விஷயத்த ஆலோசிக்கிறதுக்காக தான் எல்லாரையுமே வந்து உட்கார சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மீனா அண்ணியும் செந்தில் அண்ணனும் கூப்பிடுறது முறை தானேன்னு சொல்லிட்டு சொன்னதும், சரி ஃபோன் பண்ணி வர சொல்லு. அதே மாதிரி பழனியும் வர சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே பழனியும் வராங்க. செந்தில், மீனா வராங்க. உடனே செந்தில் நேரா போயிட்டு கோமதி கிட்ட, "என்னம்மா அந்த ஆளுக்கு? என்ன பிரச்சனையா? எதுக்காக வர சொல்லியிருக்காரு?" "அம்மா, ஒருவேளை அந்த ஆளு உன்கிட்ட விவாகரத்து எது கேட்டா, தயவு செஞ்சு குடுத்துடுமா. குடுத்துட்டு நிம்மதியா வாழுன்றாங்க." "டேய், எனக்கும் அவருக்கும் சண்டை இருக்கும். 1008 பிரச்சனையா கூட இருக்கும். அதுக்காக அவர விவாகரத்து பண்ண சொல்றியா? அவ்வளதான் உன்ன பிச்சிடுவேன். போய் ஒழுங்கா நில்லுடான்னு" சொல்லிட்டு சொன்னதும், உடனே செந்தில், நல்லது சொன்னா யாரு ஏத்துக்கிறாங்க? அதுக்கு மேல அவங்க இஷ்டம் தான். நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, செந்தில் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பாண்டியன் வந்து, இன்னும் 1 இயரிங் இல்ல 2 இயரிங்ல இப்ப சரவணனுக்கு கண்டிப்பா மயிலு கிட்ட இருந்து விவாகரத்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் சரவணனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். இதுல உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்களே சொல்லுங்கன்றாங்க. கோமதி வந்து, என் பையனுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை தான் சரி அமையல. இப்ப வாழப்போற வாழ்க்கையாவது அவனுக்கு நல்லபடியா அமையணும். அதுக்கு நான் எனக்கு சம்மதம்ன்றாங்க. அதே மாதிரிதான் செந்தில், கதிர், ராஜி, அரசி எல்லாருமே வந்து சரிதான் சொல்றாங்க. மீனா வந்து, எனக்கு இதுல விருப்பம் கொஞ்சம் கூட இல்ல மாமா. ஏன்னா மயிலக்காவோட லைஃபையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மயிலக்கா வந்து தப்பு பண்ணாங்க. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அத மறுக்கவும் இல்ல. அதுக்காக ஒட்டுமொத்தமா அவங்க தப்பானவங்கன்னு ஒண்ணும் நம்ம அர்த்தம் இல்லல்ல. இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் சரவணன் மாமாவுக்கும் சரி, இந்த குடும்பத்துக்கும் சரி உண்மையா இருந்திருக்காங்க. பொய் சொன்னத தவிர வேற என்ன தப்பு பண்ணாங்க அவங்கன்னு சொல்லிட்டு மீனா கேட்க, உடனே செந்திலுக்கு ரொம்பவே கோவம் வருது. "என்ன மீனா, இப்பவும் உங்க அக்கா தங்கச்சி உறவு தொடருது போல? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? என் அண்ணன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு? என் அண்ணன் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாரு? அதெல்லாம் உனக்கு தெரியல. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசுறியான்னு" சொல்லிட்டு, செந்தில் ஒரு பக்கம் கோவப்பட, கோமதிக்கும் பயங்கர கோவம் வருது. நானும் போனா போகட்டும்னு விட விட, "என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து எப்படியாவது அவள சமாதானப்படுத்தணும்னு பார்க்குற. உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசுற. இப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ற. என்ன உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கேன்றாங்க." "அத்தை, நானும் ஒரு பொண்ணு. அவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தப்பு பண்ணா ஒட்டுமொத்தமா அவங்கள ஒதுக்கி வைக்க முடியாதுல்ல. மாமா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து தான் பார்க்கலாமே. அக்கா எப்படிப்பட்டவங்கன்றது நல்லா உங்களுக்கு தெரியும். நீங்களா தேர்ந்தெடுத்து வந்த மருமக. உங்களுக்கு அவங்க மேல தனி பாசம் இருந்தது உண்ம. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா, அவங்க திருந்திருக்காங்களா? இல்லையா? என்ன ஏதுன்னு பார்த்து, அதுக்கப்புறமும் எந்த ஒரு முடிவுனாலும் எடுக்கலாம் இல்ல. மீனா, நீ பேசாம இருன்னு சொல்லிட்டேன். இது என் அண்ணனுடைய வாழ்க்கை. அவனுக்கு எது சரின்னு படுதோ அவன் அத செய்யட்டும். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? வாய மூடிட்டு இருன்னு சொல்லி கோவப்பட்டாலும், உடனே அதுக்கு மீனா வந்து, இந்த குடும்பத்துல ஒருத்தி நாங்க. எனக்கும் அக்கறை இருக்கு. சரவணன் மாமா நல்லபடியா சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் நான் இத சொல்றேன். நான் எதுக்காக இத சொல்றேன்றத புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசுங்கன்னு சொல்லிட்டு, மீனா ஒரு பக்கம் பேச, உடனே பாண்டியன் வந்து,
இங்க பாருப்பா, எல்லாருக்கும் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கு. ஏன்னா சரவணனுக்கு நல்லபடியா ஒரு லைஃப் அமையணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனா நீ மயிலுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலான்னு சொல்ற. மயிலவ எத்தன முறை மன்னிக்கிறது நீயே சொல்லுப்பா. அவ பண்ணது எல்லாம் கொஞ்சம் நெஞ்ச வேலையா? கோமதிய ஜெயில்ல அனுப்பி நாங்க ஒட்டுமொத்தமா குடும்பமா ஜெயில்ல இருந்து கோமதி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் உடம்பு முடியாம உயிருக்கு போராடி வந்திருக்கா. அப்படிப்பட்டவ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து இருக்கிற ஒட்டுமொத்த சந்தோஷ நிம்மதிய கெடுக்கணுமா? இல்லப்பா மீனா. நீ சொல்ற விஷயத்துல எங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்ல. அப்படி இருக்கும்போது நீ சொல்றதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. சரவணனுக்கு மயிலு கூட வாழ விருப்பம் இருந்தா, கண்டிப்பா நான் வந்து அவள திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ வைப்பேன். ஆனா சரவணனுக்கு மயிலு கூட வாழ விருப்பம் இல்லாதபோது, திரும்பவும் அவன கட்டாயப்படுத்தி மயிலு கூட என்னால வாழ வைக்க முடியாது. சரவணன் வந்து ஒட்டுமொத்தமா மயிலுவ தூக்கி எறிஞ்சுட்டான். அவனுக்குன்னு ஒரு லைஃப வந்து நாங்க ஏற்படுத்தி குடுக்க போறோம். சரவணனுக்கு விவாகரத்து ஆச்சுன்னா, அதுக்கு அடுத்த மாசமே அவனுக்கு கல்யாணம் நாங்க பண்ண போறோம். பொண்ணெல்லாம் கூட பார்த்தாச்சுன்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. என்னது பொண்ணு பார்த்தாச்சான்னு சொல்லிட்டு, என்னப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல. மயிலு மாதிரி திரும்பவும் விசாரிக்காம ஏதாவது பண்ணிட போறீங்கன்னு சொல்லிட்டு செந்திலும், கதிரும் எதா இருந்தாலும் எடுத்தோ கவுத்தோன்னு செய்ய வேண்டாம். கொஞ்சம் விசாரிச்சு எதுனாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு, கதிர் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் அட்வைஸ் பண்றாங்க. இது சரவணனா பார்த்த பொண்ணு தான். சரவணன் முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணானே அஞ்சலி, அந்த பொண்ண தான் திரும்பவும் சரவணன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்றாங்க. இத கேட்ட எல்லாருக்குமே ஷாக்கு. இப்ப மீனாவுக்கு வாய் தொறந்து பதில் சொல்ல முடியல. எப்படி இந்த விஷயத்த மயிலக்கா தாங்கிக்க போறாங்களோ தெரியல. அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னாவாது இவங்க இந்த கல்யாண பேச்ச நிறுத்துவாங்களான்னு சொல்லிட்டு, மாமா நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே செந்தில், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எத்தன வருஷமா அண்ணன் காதலிச்சாரு தெரியுமா? அவங்க ரொம்பவே நல்லவங்க. அண்ணனுக்கு ஏத்த ஜோடி. கண்டிப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஒருவேளை என் அண்ணன் கல்யாணத்த தடுத்து நிறுத்தணும். மயிலு கூடவே திரும்ப என் அண்ணன வந்து சேர்த்து வைக்கணும்னு ஒருவேளை நினைச்சேன். மவளே அத்தோட நீ காலி. உனக்கும் எனக்கும் அவ்வளவுதான் விவாகரத்துன்னு சொல்லி செந்தில் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப மீனா என்ன செய்ய போறாங்க? மயிலு வாழ்க்கைக்காக போராடுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி